spirit, soul and body. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒரு மனிதன் பிறவி குருடனாய் இருந்தவன் அவனுக்கு குணமடைய வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொள்கிறான். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சிலோவாம் என்னும் குளத்திலே போய் அவனை கழுவும்படியாய் சொல்கிறாரு. சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். பிதாவின் மூலமாய் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட வார்த்தையான இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஒரு மனுஷனை தம்முடைய வார்த்தையின் மூலமாய் அனுப்புகிறாரு. அந்த வார்த்தையை அந்த பிறவி குருடனானவன் விசுவாசித்து அனுப்பப்பட்டவன் என்ற இடத்திற்கு அவன் சென்று கழுவிய பொழுது அவன் சுகமடைகிறான். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தை இந்த நாளிலே உங்களுக்குள் அனுப்பப்படுகிறது. நீங்கள் அவரை விசுவாசிக்கிற பொழுது அந்த பிறவி குருடனானவன் குணம் அடைந்தது போல இனி யாராலும் குணமாக்க முடியாத ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையிலோ உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய குடும்பத்திலே இருக்கும் என்று சொன்னால், குணமாக்க முடியாது என்கிற ஒரு காரியம் ஒரு இருக்கிறது என்றால் அதை இந்த அனுப்பப்பட்ட என்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களை குணமாக்குகிறதா இருக்கிறது. அவர் அனுப்பப்பட்டவர் உங்களுக்குள் தம்முடைய வார்த்தையை இன்றைக்கு அனுப்புகிறாரு. நீங்கள் அதை விசுவாசிக்கிற பொழுது பிறவி குருடன் குணமடைந்தது போல நீங்களும் அடையும்படியாய் இந்த நாளிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திற்கு இந்த நாளிலே ஒரு நற்செய்தி, அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அனுப்புகிற அந்த விடுதலையின் அந்த வார்த்தையா இருக்கிறது. God bless you. You are healed. God is going to give you peace to your home. God bless you. Amen.